பேரவையில் கூட இப்போ ரீசெண்டாக பேசியிருக்காரு முதலமைச்சர், அப்பாவை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்பா எங்கேயோ ஒளிஞ்செல்லாம் போகலை. இதற்கு முன்னாடி ஆளுங்கட்சியாக இருந்த திராவிட மாடல் அரசு கொண்டு வந்த பல்வேறு திட்டங்களை பாருங்கள். நான் முதல்வன் திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம், புதுமை பெண் திட்டம், மகளிர் உரிமை தொகை திட்டம், இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா தெரியும். அப்பா இன்னுமே தமிழ்நாட்டு மக்களினுடைய மனதில் நீங்கா இடத்தை பிடித்திருக்கிறார் என்று இந்நேரத்தில் முதலமைச்சர் அவர்களுக்கு நினைவுபடுத்துகிறேன். அரசு எப்பொழுது வேண்டுமானாலும் மாறலாம், ஆனால் தமிழ்நாட்டில் திராவிட மாடல் அரசு ஏற்படுத்திய மாற்றம் ஒரு பொழுதும் மாறாது. இனி சூரியன் உதிக்காது என்று பகடி பேசுவார்கள். ஆதவன் இல்லையெனில் அகிலம் இல்லை என்ற அறிவியல் அறிந்தார்களோ இல்லையோ, உங்களால் பாதையின் பெயரை வேண்டுமானாலும் மாற்றலாமே தவிர பாதையை மாற்றவோ முடியாது. திராவிட மாடல் அரசு என்ன செய்தது என்ற கேட்ட பல்வேறு இந்த சமுதாயத்தில் இருப்பவர்களுக்கு தெரியும் திராவிட மாடல் அரசு என்ன தந்தது என்று.